ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பான தேவனுடைய ஜனங்களே, உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைய வேத வசனம், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ராஜாக்கள் யுத்தத்திற்கு போகும்போது தங்களுக்கும் தங்களுடைய மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் கிடைக்காமல் அவர்கள் தண்ணீரை தேடி அலைந்தபோது தேவனுடைய தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு வார்த்தை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக விதங்களிலே தேவைகளை தேடி ஓடிக்கொண்டிருப்போம். ஆகார தேவையா இருக்கலாம், தண்ணீர் தேவையா இருக்கலாம், பண தேவையா இருக்கலாம், குடும்பத்தின் தேவைகளா இருக்கலாம். பலவிதமான தேவைகளை தேடி அது கிடைக்காமல் போகும்போது, நம்முடைய வாழ்க்கையில நாம் சோர்ந்து போகும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். அப்போ நம்முடைய தேவன், அங்கே காற்று வரவில்லை, மழை வரவில்லை, ஆனால் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாய்க்கால்களை வெட்டின போது அந்த வாய்க்கால்கள் முழுவதுமாக தண்ணீரால் நிரப்பப்பட்டது. அந்தி பலி செலுத்துகிற நேரத்தில் பிரியமானவர்களே, when we are obeying the word of God, God will do a miracle in our lives. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நிரப்பப்படாத காரியங்கள் இருக்கிறதா? அநேக குறைவான காரியங்கள் இருக்கிறதா? பணத்திலே குறைவுபட்டிருக்கிறீர்களா? கடன் பிரச்சனையா? கர்த்தர் இந்த மாலை வேளையில உங்களை நிரப்பும்படியாக வார்த்தையை சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதத்தால் நிரப்புவார். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். மழை பெய்தாதானே அந்த வாய்க்கால்கள் நிரப்பும். ஆனால் ஆண்டவர் மழை பெய்யாமலேயே அந்த வாய்க்கால்களை தண்ணீரால் நிரப்பி அவர்களுடைய தாகத்தையும், ஆடு மாடுகளின் தாகத்தையும், மிருக ஜீவனுடைய தாகத்தையும் கர்த்தர் தீர்த்தார். நம்முடைய தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். அவர் யெகோவா ஈரே, உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். 2 காரியம். கர்த்தரை அவர்கள் தேடினார்கள், கர்த்தரிடத்தில் அவர்கள் விசாரித்தார்கள். 2வதாக கர்த்தருக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே எதையா இருந்தாலும் கர்த்தரை தேடி அவரை விசாரிக்க வேண்டும். 2வது, அவர் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய வேதாகம விடுகதை. வேட்டையோ வேட்டை, கொள்ளை வேட்டை, சந்தனக்கட்டை வீரப்பன் அல்ல, சண்டை போட்ட சதாம் அல்ல. கர்த்தருக்கு முன்பாக கெம்பீரமாய் நின்ற பலத்த ஒரு வேட்டைக்காரன். அவன் யார்? உங்களுடைய விடைகளை கீழே கமெண்டிலே சொல்லுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரியப்படுத்துங்கள். என்னுடைய இமெயில் ஐடிக்கு எழுதுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி அடியனுடைய ஊழியத்தை நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள், தாங்குங்கள். எங்களுக்காக ஜெபியுங்கள், நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். கேள்வி எண் 18. யாக்கோப்பு கட்டின பலிபீடத்தின் பெயர் என்ன? ஏல் எல்லோகே இஸ்ரவேல். ஆதியாகமம் 33:20. சரியான விடை எழுதியவர்கள் பிரதர் சதீஷ் ரிச்சர்ட், சகோதரி பிரிஸ்கிலா ரிச்சர்ட் அவர்கள். இவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த அருமையான நாளிலே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஆண்டவரை உம்மை நோக்கி வருகிறோம். ராஜா, இஸ்ரவேல் யூதாவின் ராஜாக்களின் நாட்களிலே அவர்களுடைய ஆண்டவரே யுத்தத்திற்கு போகும்போது தண்ணீர் கிடையாமல் அவருடைய நாவு வறண்ட போது, தண்ணீரை தேடி அலைந்த போது நீர் அவர்களுக்கு வார்த்தை கொடுத்தீர். ஆண்டவரே,
இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொல்லி, அதே போல பலி செலுத்துகிற அந்தி பலி செலுத்துகிற நேரத்திலே ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர், அந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பி அவருடைய தாகத்தை தீர்த்த தேவன் அல்லவா. அவர்களுக்கு யுத்தத்திலும் ஜெயத்தை கொடுத்தீர், அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரும் கொடுத்தீர் ஆண்டவரே. இன்றைக்கு பலவிதமாக வாழ்க்கையில ஜெயம் இல்லாதபடி, வெற்றி இல்லாதபடி, தேவைகள் சந்திக்க முடியாதபடி, படாதபடி, ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்படாததனாலே முறுமுறுத்து புலம்பிக் கொண்டிருக்கிற, கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்கும் ஆண்டவரே, அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அந்த ஆலோசனைகளை நீர் கொடுத்த ராஜா. அப்படி வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக்கி அப்பா அப்படி பள்ளங்களை நீ நிரப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கண்ணீர்கள், வேதனைகள், வருத்தங்கள், சஞ்சலங்கள், வியாதிகள், நோய்கள், ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள், சமாதான குறைவுகள் எல்லாவற்றையும் மாற்றுகிறாங்க தகப்பனே. நீர் அதிசயங்களை செய்கிற தேவன், எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர் யெகோவா ஈரே. தகப்பனே, ஒவ்வொரு காலத்திலும் நீர் எங்களோடு இருந்து எங்கள் குறைவுகளெல்லாம் ஆண்டவரை நீ சந்தித்து நிறைவாக்கி எங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பனா இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இந்த ஆண்டவரே ஜெபத்தை பார்க்கிறார்களோ அவர்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும் ராஜா. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் நிறைவேற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. நாளைக்கு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.